ஓகே அவரு அங்க 4 பேர் கனெக்டிவிட்டி இருந்திருப்பாங்க அதுக்காக சொல்லிருப்பாங்க. புதுசா வந்தவங்க தெரியாது அது வந்து உண்மையிலே இருக்கும் போல அந்த ஜோசிகார் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான்னு அனுப்பிச்சு விடுறான். அப்படி பரிகாரமா மாதிரி போறவன் அவன் வேணா போறான். அப்ப எவனோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுல இன்னும் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு 5 வருஷம் படிச்சுக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க. ஒரே வண்டியை 10 மெக்கானிக் கொடுக்கணும் 10 பேர் ஆளுக்கு ஒரு சொல்லுவான். அப்ப ஓகே சோ அப்ப இது ஒரு ரிசர்ச் ஸ்டடின்னு எடுத்துக்கலாம். 10 ஜாதகத்தை பார்த்து அது எப்படி ஆரம்பத்துல இருந்து நடக்கக்கூடிய தொழில் ரொம்ப வருஷம் 1000 வருஷங்களாக நடக்குது. இது அப்டேட் பண்ணி இப்ப நான் நினைச்சா கூட நம்ம இதை அணுக தேவையில்லைங்க. நம்புறதுனால வாழ்க்கை மாறுது, நம்பாதனால வாழ்க்கை மாறலங்கிறதுலாம் அவங்களுடைய நம்பிக்கை. ஓகே நீங்க ஜோசியமே பாக்கட்டா கூட உங்க வாழ்க்கை சூப்பரா தான் இருக்கும். ஜோசியம் பார்த்தாலும் உங்க வாழ்க்கை இந்த ஜாதக நெறிகள் இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இல்ல தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஒழுக்கங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒழுக்கங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாமே குற்றவாளிகள். சூழல் தான் ஒழுக்கம்ன்றத நம்ம சொல்லி கொடுக்கணும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ஒரு பையன் எக்ஸாம் படிக்கிறான், நீட்டுக்கு படிக்கிறான், பையன் படிச்சிடணும் பாஸ் ஆயிடணும்னு தான் எல்லா அம்மாவும் ஆசைப்படுற மாதிரி அதுக்கு ஏதாச்சும் கோச்சிங் சென்டர் இருந்தா போ, இல்ல ஏதாச்சும் ஒரு காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு இது கண்ணாடி முன்னாள் பேசுனா ஜெயிச்சிருவானா அதை பேசு, இப்படிலாம் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இது ஒரு முயற்சி தானே தவிர கண்டிப்பாக உங்க விதிதான் பரிகாரம் எதையும் மாத்தாதப்போ. அப்ப நிறைய பேரு உங்க அதுக்கு அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்கு அதை பண்ணுங்க நிவர்த்தி ஆயிடும் இதை பண்ணுங்க கம்மியாகும் நம்பிக்கைதான். ஜோதிடர்களுடைய பர்சனல் நம்பிக்கை அவங்க சொல்றாங்க, ஸ்ப்ரெட் பண்றாங்க. நம்பிக்கை மட்டும் இல்ல, நிறைய பேர் படிச்சிடுறாங்க, ஜோசியத்துல பரிகாரத்தை படிக்கிறாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜோசிக்காரங்களுக்கு அந்த கோயிலுக்கு போயிருக்க கூட மாட்டாங்க. ஆனா புக்ல படிக்கிறப்ப இந்த ஒரு தோஷத்துக்கு இந்த ஒரு கோயில்ல ஒரு நிவர்த்தி பண்ணா சரியாயிரும் அப்படிங்கிறப்ப அவங்க வரக்கூடிய கிளைண்ட் கேக்குறாங்க. அப்ப அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாம அந்த புக்ல இருக்கிறத பாஸ் பண்ணி விடுறாங்க. இன்னொரு விஷயம், கோயில்ல இருந்து குருக்கள் அந்த மாதிரி பரிகாரம் பண்றவங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜோதிடர்கள் அணுகுறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகாம யாராச்சும் வந்தாங்களோ எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க, நாங்க உங்களுக்கு பெர்சன்டேஜ் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. பிசினஸ் மாடல் பிசினஸ் தான். எப்பவுமே எல்லாமே பிசினஸ் தானே. சாதாரண கோயில்ல பிசினஸ் இருக்குதானே செய்யுது, எல்லாத்துலயும் பிசினஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல பிசினஸ் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு, ஜோசியத்துலயும் இருக்கு. அப்ப குருக்கள் என்ன சொல்றாங்க 40% தரோம், கிளைண்ட் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்றப்ப அவங்க அதை அனுப்பிச்சு விடுறாங்க. அப்ப என்ன ஆயிருதுன்னா இது மாறி மாறி இப்போ ஒரு பெரிய ஜோசியர் வந்து எல்லாத்தையும் காசிக்கு அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதை பாக்குறவன் அவன் பெரிய ஜோசியர் ஆயிட்டாரு. அதை பாக்குற நான் ஒரு இப்பதான் ஜோசியத்துக்குள்ள வந்திருக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யறேன், அவரோட விஷயத்தை காப்பி பண்ணி நீங்க இப்ப எல்லாரும் காசிக்கு போங்கன்னு சொல்றேன். காசிக்கு போக சொன்னது அவர் பிசினஸ்க்காக பண்ணிப்பாரு. அவரு அங்க 4 பேர் கனெக்டிவிட்டி இருந்திருப்பாங்க அதுக்காக சொல்லிருப்பாங்க. புதுசா வந்தவங்க தெரியாது வந்து உண்மையிலே இருக்கும் போல அந்த ஜோசிகார் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான்னு அனுப்பிச்சு விடுறான். அப்படி பரிகாரமா மாதிரி போறவன் அவன் வேணா போறான். அப்ப எவனோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுல இன்னும் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் பரிகாரம் தரணும். அப்ப மொத்தத்துல ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு எங்கேயோ போய் அதை பற்றி அனுபவங்கள் இல்லாம தெளிவு இல்லாம அவங்க தொடர்ந்து பரிகாரம் சொல்றாங்க. சிலர் அதை வச்சு சம்பாதிக்கிறதா சொல்றாங்க. எல்லாமே ஒரு ப்ராப்ளம் தான். இந்த ஒரே ஜாதகத்தை நாம ஒரு வெவ்வேறு ஜோசியர்கள் கிட்ட காமிக்கும் போது ஆளுக்கு ஒரு பலன் சொல்றாங்க, ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய பார்வைகள். டாக்டர் போறோம் ஒரே ஜாதகத்துக்கு 3 வித்தியாசமான ஒரே பேஷண்ட் 1 மணி நேரத்துல வேற வேற டாக்டர் கொடுப்போம்னா ஆளுக்கு 4 மாத்திரை எழுதி கொடுப்பான். 5 வருஷம் படிச்சுக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க. ஒரே வண்டியை 10 மெக்கானிக் கொடுக்கணும் 10 பேர் ஆளுக்கு 2 சொல்லுவாங்க. அப்ப அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பார்த்த தகவல்கள், அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம், அவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகள். அப்ப நான் சொல்றது உதாரணத்துக்கு நீங்க என்கிட்ட வரீங்க ஜாதகம் பாக்குறதுக்கு ஒரு 6 லட்ச ரூபா போட்டு ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு என்கிட்ட கேக்குறீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 6 லட்ச ரூபா பிசினஸ் சொல்லி கணக்கு பார்த்துட்டு சரி பண்ணலாம், இந்த மாதிரி முடிவுகள் எடுத்துக்கங்கன்னு நான் சொல்றேன். இதே இது வந்து ஒரு என்கிட்ட வந்து வர்றீங்க ஒரு 600 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா 600 கோடி ரூபாங்கிறது எனக்கு பெருசு. அப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மேடம் கொஞ்சம் பத்திரமா இருங்க, யார்கிட்ட ஏமாறுறது கொஞ்சம் சேஃப்டியா பண்ணிக்கோங்க, அவ்வளவு போடாம ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போடுதுன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய என்ன வந்துருங்க தனிப்பட்ட கருத்து வந்துருது. ஏன்னா அப்படின்றப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கு. அப்ப ஒரு தொட்ட போய் கேட்கும் பொழுது ஒரு ஆள்கிட்ட கேட்கிறப்ப ஒரு ஜாதத்தை கொடுக்குறாங்க. இந்த ஜாதத்தை பார்த்தோன்னே அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது ஒரு ஜோசியர். ஆமா
ஏன்னா அந்த அம்மாவுக்கு 2 கல்யாணம் ஆயிருக்குது. அது அவங்களுக்கு ஈஸியா அவங்க எடுத்துக்கிறாங்க. தன்னோட அதே மனநிலையில அணுகுறாங்க. அது ஒரு தப்பு இல்லைன்னு அவங்களுக்கு ஃபீல் இருக்கு. ஓகே. இதே ஜோசி ஆர்த்த எடுத்துட்டு போறப்ப சார் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நல்லா தெரியுது, 2 திருமணம் மாதிரி காட்டுது, ஒரு 6 மாசம் தள்ளி போட்டு பாருங்கன்னு சொல்றாரு இவரு. ஏன்னா இவருக்கு அந்த 2 கல்யாணம் பண்றதுக்கு பயம் இருக்கு. சொசைட்டில தப்பா நடப்பாங்க, குடும்பத்துக்கு தப்பா நடப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அவங்களுடைய கண்ணோட்டத்திலயும் அவங்க என்ன பண்றாங்க பாக்குறாங்கன்றப்ப மாறும். இன்னொரு விஷயம் இந்த பரிகாரம்ன்ற மெத்தட் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஜோசியத்துல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கலந்துதான் ஒரு படம் சொல்ல முடியும். சயின்டிபிக்கல் டச் இருக்கா? நீங்க நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? மேத்ஸ் தான் இது ஒரு மேத்ஸ் தான், சயின்ஸே கிடையாது. ஜோசியத்துல சயின்ஸ் பியூரா கிடையாது. ஆமா, சயின்ஸ் நான் என்னத்த பண்ண போறேன்? சயின்ஸ் கனெக்டிவிட்டியும் கிடையாது. சயின்ஸ்க்கு எனக்கு ஏதாச்சும் கனெக்டிவிட்டி நீங்களே சொல்லுங்க. கிரகங்களுக்கு சுத்துறத நான் தேதியை போட்டா கிரகங்கள் சுத்துறது வந்துருது. அதை வச்சு நான் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி இது நடந்தா நான் லேப் வச்சுட்டு ஏதாச்சும் பண்றேன்னா, இல்ல ஏதாச்சும் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்றேன்னா, இல்லைன்னா நான் ஏதாச்சும் போய் அஸ்ட்ரோனாமிக்கலா போய் வானத்துல பறந்துட்டு வந்து ஏதாச்சும் பார்த்துட்டு வரணும்னா ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு தேதியை போடுறேன். ஆல்ரெடி எனக்கு கணிதம் செய்வதற்கு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியை வச்சு கணிதம் செய்யறேன். ஒண்ணு எனக்கு கணிதங்கள் செய்ய தெரிஞ்சா நானே செஞ்சு கிரக நிலையில கண்டுபிடிக்கிறேன். இந்த கணிதங்கள் தெரியாதுன்னா நான் வெறும் பிறந்த தேதியை போட்டோம்னா இல்லைன்னா புக்கு பஞ்சாங்கங்களை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறேன். கண்டுபிடிச்சு இந்த கிரகம் இங்க இருந்தா இந்த பலன்கள்ன்றத ஒரு கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்றேன். எல்லாத்துலயுமே நான் அந்த டயருக்கு கீழே எலுமிச்சம்பழம் வைக்கிறீங்க, அது சயின்ஸுங்கிறான். என்ன சயின்ஸ்னு கேட்டோம்னா, ஒரு காலத்துல மாடெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகும் சேருதில போறப்ப, அதனால மாட்டு காலில் எலுமிச்சம்பழம் வச்சு கொண்டு நம்ம டயருக்கு கேட்டா இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு கேட்டீங்களா? அதனால எல்லாத்தையுமே நம்மளுடைய இது அப்ப பியூரா நம்மளுக்கு புரியல, அதை விடுவதற்கு மனசு இல்ல. அப்ப அதை நம்ம சயின்ஸ்னு சொல்லி நம்ம பெருமைப்படுத்திக்கிறது போல ஜோசியத்தையும் சயின்ஸ் சொல்றாங்க. ஜோசியம் சயின்ஸ் கிடையாது, பியூரா வந்து மேத்ஸ், நியூமராலஜி கிடையாது. நியூமராலஜி வேற, இது வந்து அஸ்ட்ராலஜி. கிரகங்களை வைத்துக் கொண்டு மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான துறை. அப்போ ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்க்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்பந்தம்? ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் தான் ஆரம்பத்துல, அதாவது ஜோசியத்துல வந்து 3 பிரிவுகள் இருக்கு. ஒன்னு கணித ஸ்கந்தம், ஒன்னோட ஜாதக ஸ்கந்தம். கணித ஸ்கந்தம் தான் வந்து சித்தாந்தங்களையும் தந்திரங்களையும் கரணங்களையும் சொல்லும். சித்தாந்தம்ங்கிறது வந்து ஒரு லாஜிக், தந்திரம் அப்படிங்கிறது வந்து கால்குலேஷன் ஃபார்முலாஸ், கரணம் அப்படிங்கிறது ரிசல்ட். இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 1 வருஷத்துக்கு முன்னாலே வந்து இப்போ 18வது சித்தாந்தத்துல நம்ம இருக்கிறோம். சூரிய சித்தாந்தத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய சித்தாந்தங்கள் போய் கடைசி ஆரியப்பட்டருடைய 2ஆம் ஆரியப்பட்டரோட சித்தாந்தங்கள்ல தான் கிரகங்களை கணிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இது வந்து உங்களுக்கு நாசாவுடைய எபிமெரிஸும் ஸ்விஸ் எபிமெரிஸும் எடுத்துக்கிட்டு நாங்க கிரக நிலைகளை எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்து சைட்ரியல் ஜோடியாக்கு, டிராபிக்கல் ஜோடியாக்கு 2 ஜோடியாக்கு இருக்கு. நம்ம வந்து சைட்ரியல் ஜோடியாக்கு நட்சத்திர மண்டலம், வெளிநாடு எல்லாமே டிராபிக்கல் ஜோடியாக்கு ராசி பருவ மண்டலம். நாங்க நட்சத்திர மண்டலத்துல இருந்து பருவ மண்டலத்தை அயனாம்சம் ஒண்ணு போட்டு கழிச்சு 24 டிகிரி கழிச்சு அதுல இருந்து நாங்க கிரக நிலையில எடுத்து இன்னைக்கு இந்த கிரகங்கள் இங்கதான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறோம். இது வந்து பேசிக்கான ஒரு கால்குலேஷன். அப்ப நான் பிசிக்ஸ்ல போய் ரொம்ப எல்லாம் தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஆனா அஸ்ட்ராலஜியினுடைய பிசிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா அது ஒரு நாலேஜ் இருக்கு, தேவைதான். புரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் ஏன் இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ராகு கேதுன்னு சொல்றோம். ராகு கேது பாம்புன்னு நிறைய ஜோசிக்காரங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ராகு கேதுன்னா கேட்டா அவங்க பாம்பு தான் நம்புறாங்க. மேல ஒரு பாம்பு, வானத்துல ஒரு பாம்பு வரும் நம்புறாங்க. அதை பத்தி டெக்னிக்கலா தெரியல. அந்த பாம்பு யாருன்னு கேட்டா நிழல்னு சொல்றாங்க. யாருடைய நிழல்னு கேட்டா சந்திரனுடைய நிழலா? அப்படின்னா சந்திரன் 28 நாள்ல சுத்தி வந்துருது, மட்டும் 1.25 வருஷம் 18 வருஷம் ஆகுதுன்னு கேட்டா பதில் இல்ல. அப்ப அவங்களுக்கு டெக்னிக்கலா புரியல. ஒருவேளை அவங்க பிசிக்ஸ் புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா ராகு கேது என்பது அது என்னன்றது புரிஞ்சிருக்கும். அப்ப ராகு கேது என்னன்னு புரியும் பொழுது அதனுடைய ரிசல்ட்டுகள் புரிஞ்சிருக்கும். அதை வச்சு கடிதங்கள் செய்யும் பொழுது இது எப்படி லாஜிக்கா ஒட்டு வருதுன்னு புரிஞ்சிருக்கும். அது புரியாத போது அது வெறும் நம்பிக்கையா அவங்க என்ன செய்யறாங்க, எடுத்துக்கிறாங்க. அப்ப படிச்சிருந்தா நல்லதானா? படிச்சிருந்தா நல்லதுதான். சிக்ஸா படிக்கணும்னு அவசியம் இல்ல. அதை பேசிக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன அறிவு இருந்தா போதும். அது ஜோசியம் சொல்லி கொடுக்குது. இது படிச்சவங்களுக்கு கனெக்டிவிட்டி இன்னும் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், ஈஸியா இருக்கும். இது ஏன் இப்படி ஆகுது, இந்த கணிதங்கள் எப்படி ஆகுது, இந்த கணிதங்கள் எங்க போகும், ராகுக்கு இது எத்தனை வருஷம் கழிச்சு எங்க வரும், இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்ற எல்லா லாஜிக்கும் உங்களுக்கு புரியும். கிரகங்கள் எப்படி மூவ் ஆகுன்றது தெரியும் உங்களுக்கு. இந்த கிரகம் இந்த வருஷம் கழிச்சு இங்க போகும், இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வரும், அப்ப இந்த கிரகங்களுடைய வேல்யூ எப்படி இருக்குது அப்படிலாம் தெரியும். தெரியாதவங்களுக்கு அது வெறுமனே கணிதங்களாக மனப்பாடங்களாக பண்ணி வச்சு ஊட்ட முடியும். வெறும் கணிதமாவும் மனப்பாடமாவும் கூட ஜோதிடர்கள் பலன் சொல்றாங்களா? இருக்காங்களா? அப்படித்தானே சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் கிடையாது. புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்ப வந்து சனி வந்து இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு எத்தனை நாள்ல போகும், அது எப்படி போகுது, எங்க இருந்து கணிதம் பண்றாங்க, அது ஜியோசென்ட்ரிக்கா ஹீலியோசென்ட்ரிக்கா இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவங்க இப்ப வெறும் பிறந்த தேதி போட்டாங்கன்னா இந்த கட்டத்துல போய் சூரியன் நிக்குது, அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு ஏன் வந்து புதன்கிழமைன்னு பேர் வந்துச்சு, ஏன் வந்து சித்திரை மாசம் பேர் வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் 7 நாள் வந்துச்சு, ஏன் 24 மணி நேரம் வந்துச்சு, ஏன் 12 மணி நேரம் பகல், ஏன் 12 மணி நேரம் இரவு, ஏன் முகூர்த்தம் பிரிச்சாங்க, ஏன் 12 ராசி மட்டும் தான் இருக்குன்னு யாருக்கும் ஜோசிக்காரங்களுக்கு தெரியணும்னு அவசியமும் இல்லை.
அவங்க தெரிஞ்சு என்ன செய்ய போறாங்க, வரவங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். தெரியாதனால ஒண்ணும் தப்பு இல்ல. அவங்க வாழ்க்கையில மனிதனை பற்றி புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ஓகே. அப்ப இந்த கிரகங்கள் இருக்கும்போது அப்ப அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய புளிய மருத்துவ ஜோசிக்காரங்க இன்னுமே டெக்னிக்கலா படிச்ச ஜோசிக்காரங்க இன்னுமே பெட்டரா பலன் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேரை பார்த்திருப்பாங்க. ஒரு சாதாரணமா ஒரு கிராமத்து மக்கள்கிட்ட எப்படி பேசணும், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்னு அவங்க தெரியும். இப்பதான் சரியாவும் ஈஸியா சொல்லிடுவாங்க. அதுமே போதுமானது ஜோசியம். ஜோசியத்துக்கு டெக்னிக்கலா வேணுமானா டெக்னிக்கலா இருந்தா இன்னும் கொஞ்சம் சவுண்டா இருக்கலாம், இல்லன்னா கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கலாம். அவ்வளவுதானே தவிர சப்ஜெக்ட் வந்து பலன் சொல்றதானே தவிர அறிவியல் கிளாஸ் எடுக்கிறது இல்ல, பிசிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறது இல்ல. அப்ப பிசிக்ஸ் தெரியணும்னு அவசியமும் இல்ல. ஏன்னா நம்ம ஒண்ணும் கணிதம் பண்ண போறது இல்லைங்க. இப்ப சனி எங்க இருக்குன்னு நான் உட்காந்து வானத்துல டெலிஸ்கோப் வச்சோ நேக்கடை விஷயம் நைட்டு படுத்துக்கிட்டோ பார்க்க போறது இல்ல. பிறந்த தேதி போட்டோம்னா ஆப்ல வந்துட போகுது. அது என்னவா இருந்தா நம்மளுக்கு என்ன அப்படின்றதுதான். அப்போ இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் மனுஷங்க ஜாதகம் இதெல்லாம் தாண்டியும் கூட சூழ்நிலைகளை கணிக்கிறாங்க இல்லையா? அதாவது இந்த வாதரும் நாங்க முன்னாடியே கணிச்சோம் அப்படி சொல்றாங்க, இவங்க இந்த மாதிரி ஒரு ஆளுமை பெற்ற ஆளா மாறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இப்போ ஒரு மனுஷனோட ஜாதகத்தை நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்பர்ஸ் போட்டு ஆப் போட்டோ இல்ல படிச்சோ இதெல்லாம் சொல்றது ஒரு டிரைவேட்டிவ் ஃபார்முலா. இது ஓகே. இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு கூட ஜாதகத்துல நாங்க ஜோதிடம் வழியா சொன்னோங்கிறாங்க. கணித ஸ்கந்தம், அடுத்து ஜாதக ஸ்கந்தம் அப்படிங்கிறது ஒரு பிறந்த ஜாதகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துது, அந்த ஜாதகம் வளர வளர என்ன நடக்குது, டெய்லி கிரகங்கள் அவருடைய ஜாதகத்துல இந்த ஜாதகத்தை எப்படி இம்பாக்ட் பண்ணுது, அது எப்படி வாழ்க்கையில மனிதனுக்கு பிரச்சனையா மாறுது நல்லதா மாறுதுன்றத புரிஞ்சுக்கிறது ஜாதக ஸ்கந்தம். அடுத்து சம்ஹிதா ஸ்கந்தம் இருக்கு. இதே கிரக நிலைகள் சுற்றி வரக்கூடிய காலங்கள்ல சமூகத்துல என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிறது சமூக என்விரான்மெண்டல் அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து நாஸ்ட்ரோடாமஸ் இவங்க எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில என்ன நடக்கும்னு எழுதிருப்பாங்க. அது எப்படி எழுதிருப்பாங்கன்னா அவங்களுடைய பாட்டை பார்த்தோம்னா மீன ராசியில் சனியும் குருவும் சேரும் காலத்தில் இந்த சம்பவங்கள் நடக்கும். ஓகே. சோ அப்ப இது ஒரு ரிசர்ச் ஸ்டடின்னு எடுத்துக்கலாம். 10 ஜாதகத்தை பார்த்து அது எப்படி ஆரம்பத்துல இருந்து நடக்கக்கூடிய தொழில் ரொம்ப வருஷம் 1000 வருஷங்களாக நடக்குது. இது அப்டேட் பண்ணி இப்ப நான் நினைச்சா கூட ஒரு நாஸ்ட்ரோடாமஸோட புக்குகளை எடுத்து வச்சுக்கிட்டு அவருடைய பாடல்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவர் என்ன புரிஞ்சிருக்காரு, என்ன எழுதியிருக்காரு நான் திருப்பி நான் அனலைஸ் பண்ணுவேன். பராசர முனிவர் என்ன எழுதியிருக்காரு, ஜெயமணி என்ன எழுதியிருக்காரு, எங்க தாத்தா என்ன எழுதி வச்சிருக்காரு, எங்க மாமா என்ன எழுதி வச்சிருக்காரு, நாங்க திருப்பி ஜாதகங்களை போட்டு அனலைஸ் பண்ணுவோம். இந்த மீனராசிக்கு சனி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்றத நாங்க மீனராசிக்கு சனி வந்த 30 வருஷத்துக்கு ஒரு தடவை என்னென்ன நடந்துச்சுன்றதை நாங்க அனலைஸ் பண்ணுவோம். இது வந்து காரகங்கள்னு சொல்றாங்க. கிரகங்களை வச்சு ராசிகளை வச்சு இதனுடைய சேர்க்கையை வச்சு பலன்கள் சொல்றாங்க. அவ்வளவுதான். பலன்களை எல்லாம் சேர்த்து மனிதனுக்கும் சொல்லலாம் காலத்திற்கும் சொல்லலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. சோ அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு பதிலா உங்களுக்கு கலெக்டிவா கிடைக்கிற ஜாதகத்தை வச்சு அது அவங்களோட என்வாயன்மெண்ட் கலெக்டிவா ஜாதகம் இல்லைங்க. ஓகே. சில கிரகங்கள் நீங்க ஜாதகத்தை விட்டுட்டு கிரகங்கள் இந்தந்த ராசிகளுக்கு பயணிக்கும் பொழுது காலங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஓகே. சோ ஜோதிடர்கள் அந்த சூழ்நிலைக்கு சொல்றலாம் அப்படிதான் சொல்றாங்க. ட்ரிபிலிசிட்டின்னு சொல்றாங்க. மேஜரான கிரகங்கள் வந்து குரு சனி தான். அந்த குரு சனி வந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அமர்ந்த ராசிக்கு 9வது ராசியில மறுபடியும் இணையும். இது வந்து மேஜர் ட்ரிபிலிசிட்டி, கிரேட் ட்ரிபிலிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 60 வருஷத்துக்கு ஒரு தடவை, 20 வருஷத்துக்கு ஒரு தடவை, 120 வருஷத்துக்கு ஒரு தடவை இது அடுத்தடுத்த 9வது இடத்துல இணையும், அதுக்கப்புறம் அதுக்கு 2வது இடத்துல இணையும் சொல்லி லாஜிக் இருக்கு. இந்த கிரகங்கள் இணையும் பொழுதுதான் ஏதாச்சும் ஒரு பெரிய மேஜரான ஒரு மாற்றங்கள் உலகத்துல நடக்கும். இது என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி டேட்டா இருக்கு எங்கள்கிட்ட. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது நாங்க திருப்பி எப்ப சேரும், அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் எப்ப சேரும், அந்த கிரகங்கள் மீனராசியில சேரும்போது என்ன நடந்துச்சு, மேசராசியில சேரும்போது நடந்துச்சுன்றப்ப இதெல்லாம் ரிப்பீட்டா நடக்குது. அப்ப இது ரிப்பீட்டா நடக்கும்போது திருப்பி எல்லாமே ஒரு ரிசர்ச் அண்ட் இன்டர்பிரேஷன் மாடல் தான். 2028ல இது சேருது திருப்பி. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும். அது எந்த ராசியில சேருதுன்றத பொறுத்து இந்த உலகத்தை நாங்க வரைபடமா போட்டு வச்சு மேச ராசியை வடக்குல வச்சு அப்படியே சுத்தி கன்னி ராசியை தெற்குல வச்சு சுத்தி நடுவுக்குள்ள கொண்டு வந்து மீனராசியை நிறுத்தி இந்த ராசியில இப்ப நமக்கு பாஸ்ட் எல்லாமே வந்து டிரைவிங் ஃபேக்டர்ஸ் எலிமெண்ட்ஸா யூஸ் ஆகும். கொரோனாவை கண்டுபிடிக்கலன்றதுக்கு காரணம் கொரோனான்னு ஒண்ணு நடக்கல. ஓகேங்களா? கொரோனா நடந்திருந்தா ஜோசிக்காரங்க அதை முன்கூட்டி சொல்லியிருப்பாங்க. அதை சொல்ல தெரியாம மழுப்புறதுக்காக என்ன சொன்னா நாங்க சொன்னோம் சொல்லலன்னு சொல்றாங்க தவிர ஏற்கனவே நடந்த விஷயங்கள் ரிப்பீட்டா நடக்கக்கூடிய விஷயங்களை மறுபடியும் எங்களால கணிக்க முடியும். இன்னொரு விஷயம் அது அப்படித்தான் நடக்கணும்னு அவசியம் இல்ல. 15 வருஷத்துக்கு முன்னால யூடியூப்னு ஒண்ணு இருக்குமான்னு ஜோசிக்காரருக்கு எப்படி புரியும்? ஓகேங்களா? அது புரியாது. யூடியூப்னு என்ன யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்னு தெரியாது. செல்போன் எல்லாம் பாக்கெட்ல வச்சு பாப்போம்னு தெரியாது. ஒருத்தர் சிவனுடைய பார்வதியுடைய திருக்கல்யாணத்தை பாக்குறதுக்கு உலகமே, நான் சொல்றது பாரதத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தென் கைலாயத்தை நோக்கி நகர்றாங்க. அப்ப சிவனுடைய பார்வதியுடைய அந்த திருக்கோலத்தை, கல்யாண திருக்கோலத்தை இதெல்லாம் கதையோ எதோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்யறாங்கன்னா அந்த சிவன் பார்வதி பார்க்கறது உலகமே என்ன செய்யுதுன்னா கைலாயத்துக்கு போகுது. அப்ப கைலாயத்துக்கு போகும்போது பூமியும் ஒரு பக்கமா சாஞ்சிடும். அப்ப அப்படி ஒரு பயம் வரும்போது அகத்தியர்கிட்ட சிவன் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து தெற்கு பக்கமாவே இருந்துக்க, ஒரு ஆள் இருந்தா போது பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றப்ப இவர் என்ன செய்யறாருன்னா தெற்கு பக்கமா இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு அகத்தியர், நீ வந்து உலகமே இது வந்து இப்ப வந்து இல்லைங்க, இது வந்து காவியத்துல இருக்கு, பழையத்துல இருக்கு, பழைய இதுல புக்குல இருக்கு. அப்ப இது கதையா கூட இருக்கு போதே. அப்ப என்ன சொல்றாருன்னா சிவன், அப்ப நான் உலகமே மேல அன்பு வைக்காதவன் தான் அவன் கல்யாணத்தை பார்க்க போறான்,
உங்களே உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எனக்கு அந்த பாக்கியம் பாக்கியம் கிடைக்கல இல்லையா? அப்படின்றப்ப என்ன சொல்ற, நீ எங்க இருந்தாலும் அங்க என்னுடைய திருக்கல்யாண கூட உனக்கு தெரியுன்றப்ப ஒரு மரத்துல பாக்குறப்ப மரத்துல வந்து தெரியுது. அப்ப லைவ் டெலிகாஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு முன்னால திங்க் பண்ணிக்கிறான். சயின்ஸ் எல்லாம் இல்லாம இந்த ஃபைபர் கேபிள் எல்லாம் இல்லதுக்கு முன்னாடியே வந்து Think பண்ணிக்கிறான். கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் வந்து உண்மையா பொய்யான்றத திங்கிங் வரணும்ல. ஓகே. அப்ப அந்த திங்கிங்க எத்தனை பேர் கேலி கிண்டல் பண்ணிருப்பான். ஒருவேளை வேற மதத்துக்காரங்களோ இல்லன்னா கடவுளை மறுப்பவனோ அது எப்படா ஒரு மரத்துல எப்படா வீடியோ தெரியும்னு கேட்டிருப்பான். இப்ப எல்லா வீட்லயும் இந்த தெரியுதுல, பிள்ளைலாம் கவுந்தடிச்சுட்டு அதையே தான் உட்காந்துருக்குல்ல. நம்மளுக்கு புரியாது சில விஷயங்கள், நம்ம அனுமானிப்போம், புரியாது. அப்ப நம்ம இது மாதிரி நடக்கும்னு சொல்லுவோம், அது வேற மாதிரி நடக்கும். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்கும், நிஜம் நடக்க போறது அப்படிங்கறத நம்ம மைய கருத்து. ஆனா வந்து ஜோசிகாரன் சொல்ற மாதிரி இவர் தான் செத்து போவாருன்னு சொன்னேன், இவர் தான் அது வருவான்னு சொல்றதெல்லாம் சும்மா அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப அடிக்கடி சொல்லுவேன், ஏசின்றது அலெக்சாண்டருக்கு தெரியவே தெரியாது இல்லைங்களா. நம்மள ஏசியில உட்காந்துருக்கோம். இப்ப அலெக்சாண்டருக்கும் நெப்போலியனுக்கும் ஏசின்னு என்னன்னே தெரியாது. அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்றது, அவருக்கு எப்படி பலன் சொல்லியிருப்பாங்க, இப்படி ஒரு நாடு வளரும், இப்படி ஒரு பொருளாதாரம் வளரும், இப்படி ஒரு காயின் வரும். ஜிபேன்றது உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியும்? கூகுள்ல ஒர்க் பண்றவங்க, யூபிஐல ஒர்க் பண்ணக்கூடியவங்க நீங்க என்ன ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்க முடியும் ஜோசிகாரன்? எனக்கே தெரியாதுல்ல, உலகத்துக்கே தெரியாது. அப்ப பொருளாதாரம் சம்பந்தமான ஏதோ ஒரு முடியாது. அப்போ ஏதோ பொருளாதார சம்பந்தமான நிறுவனம் சொல்லிருப்போம். இப்ப அவன் என்ன சொல்லிருப்பான், ஜோசிகாரன் கிண்டல் அடிச்சிருப்பான், நான் யூபிஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நீ அதை சொல்லலன்னு சொல்லிருப்பான். அப்ப இவன் தான் பைத்தியக்காரன், ஏன்னா அவனுக்கு புரியாதுல்ல, ரெண்டு பேருக்கு புரியாது. அப்ப என்னன்னா நிறைய விஷயங்கள் கால தேச வர்த்தமான சுருதி யுக்தி பேதம்னு சொல்றாங்க. அப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி, தேசத்துக்கு வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி, சுருதிக்கு தகுந்த மாதிரி, யுக்திக்கு பேதத்துக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே போவோம். அப்ப அப்டேட் பண்றப்ப சில இப்ப நீங்க கேக்குறீங்க, அதை ஏன் சொல்லணும்னு கேக்குறீங்க, எனக்கு தெரியல. அப்ப நான் வந்து சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு நான் இதை என்ன செய்யணும்னா, இதை நெகட்டிவா புரிஞ்சுக்காம இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இது அடுத்து நடக்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கேன். ஒரு ஆள் ரொம்ப ஜோசியத்தை நம்புறாரு, அவரு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு, எதையுமே நம்பாத ஒருத்தர் வாழ்க்கையில நல்லா இருக்காரு. இத ஜோதிடர்கள் எப்படி அணுகுறாங்க பாக்குறாங்க? இல்ல, நம்ம இதை அணுக தேவையில்லைங்க. நம்புறதுனால வாழ்க்கை மாறுது, நம்பாதனால வாழ்க்கை மாறலங்கிறதுலாம் அவங்களுடைய நம்பிக்கை. நீங்க ஜோசியமே பாக்கட்டா கூட உங்க வாழ்க்கை சூப்பரா தான் போகும். ஜோசியம் பார்த்தாலும் உங்க வாழ்க்கை கெட்டு போன வாழ்க்கை கெட்டு போயிட்டு தான் இருக்கும். விதிதான். நம்ம பயத்துல போய் பாக்குறோம், அவ்வளவுதான். நம்ம பார்த்ததுனால மட்டும் எப்படி மாறும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. பார்த்தா இப்ப நானும் டாக்டரா பார்த்தோன்னே ஊசி போட்டு விடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் பார்க்கும்போது இப்படி நடக்கும்னு சொல்றேன். தெரிந்து கொண்டு நடப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இருக்கும். தெரியாம நடக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை, பயம், குழப்பம், வாழ்வுமா வேணாமா. அப்ப என்கிட்ட வரவங்க நிறைய பேர் அழுகுறாங்க, சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்றாங்க. இப்படி வரவங்கள நான் வந்து இல்லைங்க ஒரு 2 வருஷத்துல சரியாயிரும், உங்களுக்கு அடுத்த வருஷம் சூப்பரா ஆயிருங்கன்றப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடியதை சொல்றப்ப அவங்க கொஞ்சம் தன்னம்பிக்கையோட போறாங்க. அப்ப அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனை இருக்கு, ஆனா அந்த பிரச்சனை அழுதுகிட்டே வாழ தேவையில்லை. அப்ப நிறைய பேருக்கு அது விடிவு காலம் இருக்குதா, நான் உருப்பிடுவேனா, அப்படியே போயிருமா அப்படின்ற கவலைகளோட எத்தனை பேர் இருக்கிறது. அப்ப ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னு வராங்க, இந்த குழந்தை பிறக்குமா பிறக்காதான் 2 பேரும் டெய்லி அழுதுட்டு இருக்கிறது தனியா உட்காந்து. அப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, தன்னம்பிக்கையோட இருக்காங்க. அந்த தன்னம்பிக்கை ஜோசியம் கொடுக்கும், வேற ஒன்னையும் கொடுக்காது. ஒருவேளை இல்லாட்டினா இல்லைன்னு நாங்க சொல்லுவோம், இல்ல உங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்க ஒரு அடாப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நாங்க இருக்கிறத சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை பற்றி புரிதல் கிடைக்குது. ஆனா இத ஜோசிகாரங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்றாங்க. இது ஒரு பக்கம் நீங்க சொன்னது, அதாவது ஹோப்ஃபுல் பண்ணி வந்து அவங்க வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இருக்கிறத நம்ம சொல்றோம், இருக்கிறதையும் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா சொல்லி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நேச்சுரலா நகர வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் நிறைய பயமுறுத்துறாங்க இல்லையா, அது வந்து என்னன்னா அது வந்து சம்பாதிக்கிறதுக்காக. அவங்க பிரச்சனைக்கு வராங்கன்றப்ப ஆமா அவங்க ஜாதத்துல ஒரு தோஷம் இருக்கு, குடும்பக்காரங்க சாதாரண குடும்பக்காரங்களை அடிச்சுட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா முடிஞ்சவங்க ஜோலி. உட்கார வச்சு உங்க வீட்டுல ஒரு முக்கியமான ஆளு முக்குள்ள அடிபிடிச்சிட்டு போயிடுவாரு 2-3 மாசத்துல. ஆடு மாடு கால் படாத கல்லு 7 கல்லு எடுத்துட்டு வாங்க பூஜை பண்ணி தரேன்னு சொல்லுவாரு. நீங்க எங்க போய் கல் எடுத்துன்னு சொல்லுங்க, ஆடு மாடு கால் படாத கல் எங்க இருக்கு? எங்கேயும் இல்ல, அவரே நானே வச்சிருக்கேன், அவ்வளவு அந்த கல்லு ஏதாச்சும் இருக்கா உலகத்துல? ஆடு மாடு படாத கல்லு சரிங்க நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்லுவோம். நம்ம உப்பு கல் 7 கல் எடுத்து வைப்போம், உப்பு கல்லுல ஆடு மாடு பிடிச்சிருக்காரு இல்லைங்களா? அப்ப இது மாதிரி டெக்னிக்கலா உங்களை ஏமாத்தி 2000-3000 உங்களுடைய பயத்தை பொறுத்து கொடுக்குவாங்க. அப்ப நீங்க பயந்துட்டு போனீங்கன்னா பயத்தை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பிரச்சனை எல்லாம் போறாங்க, அவங்க வீட்டுக்கார மேல சந்தேகத்தோட போறாங்க, அவங்க வீட்டுக்காரன் வேற ஒரு பொம்பளோட கனெக்ஷன் இருக்கிறான், அதுக்கு ஒரு மருந்து செஞ்சு வச்சோம்னா சரியாயிரும் சொல்லி அதுக்கு மருந்துக்கு காசு, தகடுக்கு காசு, பூஜை வேலை செய்யுமாயா? அது வேலை செஞ்சா உலகமே நல்லா இருக்கும்ல. எதுவுமே வேலை செய்யும். நான் சொல்றது ஒருத்தனுடைய விதியா வேலை செய்யும், எதுவுமே வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யறதா அவன் எதுக்கு அப்படி புலம்பு பிழைக்கணும்? நல்லபடியா ஒரு நல்ல ஒரு கம்பெனி வச்சு ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆயிடுவாங்கல்ல யோசிக்காரன் இல்லைங்களா? நான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறேங்கிறவன் எதுக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கணும்? கப்புன்னு ஒரு இந்த நம்ம சென்னை ஏர்போர்ட்ல ஒரு 10 பிளைட் வாங்கி வர்ற மாதிரி ஒரு பூஜை போட்டு வச்சுக்கேன், ஜாலியா இருக்கணும். நானு அப்படி யாருடைய வாழ்க்கையும் யாரும் மாறும், அவங்கவுங்க விதிதான் நடக்கும்.
அப்ப இதை வச்சு பொழைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஜோசிக்காரங்களுக்கு இதை மாத்த முடியும் நம்பிக்கை அவங்க இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களும் எங்கேயோ உள்ளூர நம்புறாங்க. நான் வந்து நிறைய பேரை பாத்துருக்கேன். இப்ப சுடுகாட்டுல பூஜை பண்றாங்க இல்லைங்களா, சுடுகாட்டுல பூஜை பண்றவனுக்கு பயம் இருக்கிறதுனாலதான் அதை சீரியஸா பண்றான். பயம் இல்லாதவங்க போக மாட்டாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு உள்ளூர ஒரு பயம், கிளி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதனுடைய அடிப்படையில அவங்களும் என்ன செய்யறாங்க, இந்த பூஜை பண்ணு அந்த பூஜை பண்ணுன்னு சொல்றாங்க. அவங்களும் சீரியஸா பண்றாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அதை ஏன்னா அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு, இவருக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு போறாங்களே தவிர பியூரா நம்பிக்கை இல்லாம ஒரு லைஃப்ல ஒரு உத்வேகம் மட்டும் கிடைக்கணும், இது எப்படி போகணும், ஒரு கிளியாரிட்டி மட்டும் கிடைக்கணும்ன்றவங்களுக்கு இது செட் ஆகும். அப்ப அவங்க வந்து அதுக்கு தகுந்த ஜோசிக்காரங்களை பார்க்கணும். அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இன்னொரு 7 வருஷம் போராட்டம் இருக்கு, ஒரு 2 வருஷம் போராட்டம் இருக்கு, நீங்க இப்படி ஒரு தொழில் பண்ணுவீங்க ஃபியூச்சர்ல, அது நல்லா வந்துருங்கன்றப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சரி இந்த ஆள் சொல்றாங்க கஷ்டப்படுவோம், ஒரு 2 வருஷத்துக்கு கஷ்டப்படுவோம் சொல்லி கொஞ்சம் அப்படியே கஷ்டப்படுறாங்க, அப்படியே தள்ளி கொண்டு போறாங்க. அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் உங்களை தேடி வராங்க, பாக்குறாங்க. சோ நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல எப்பயாவது பர்சனலா நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா, உங்களோட பர்சனல் எத்திக்ஸ்ல இருந்து டீவியேட் ஆகி? இப்ப சொன்னீங்க இல்லையா, ஒரு சில பேர் வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா பரிகாரம் எல்லாம் நீ உனக்கு ஜோசியமே தெரியாது, அந்த மாதிரி டீவியேஷன் எல்லாம் எடுத்திருக்கீங்களா நீங்க? என்னைக்காவது அது அவங்களுடைய புரிதல், அவ்வளவுதான். ஓகே, நீங்க என்ன சொல்லிட்டு நிறைய பேரை பாக்குறோம், நிறைய குடும்பங்களுடைய பிரச்சனையை பாக்குறோம். நிறைய பேர் அழுகுறாங்க, என்ன கடவுளா நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, என் காலில் விழுந்து அழுகிறவங்க இருக்கிறாங்க, என்ன திட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனா எதை பத்தியும் கேர் எடுக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் அவன் பார்த்து வரும். அவங்களுடைய பிரச்சனைக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க. சிலர் வந்து நீங்க தான் எனக்கு கடவுள்னு சொன்னவங்க அந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பார்க்காம போறவங்க இருக்காங்க. நம்மள பார்க்கணும்னு அவங்க பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு லேண்ட் விஷயமா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டு போனாரு. அப்ப இது எனக்கு நிறைய இருக்குது, ஒரு சின்ன சம்பவம் புரியுதா சொல்றேன். அப்ப லேண்ட் விஷயம் பார்க்க கூட்டு போனாரு. அப்ப லேண்ட பாக்குறப்ப அவரு கூப்பிட்டு வந்த ஒருத்தர் என்னை பார்த்துட்டு, சார் நீங்க உங்களை 12 வருஷத்துக்கு முன்னால உங்க ஆபீஸ்ல வந்து பார்த்தேன், நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துச்சு சார், உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சார், நம்பர் கிடைக்கல சார். அவர் என்ன தேடலாம் இல்ல, ஓகே, சும்மா இப்ப பார்த்ததுனால இப்ப சொல்றாரு. நடந்தது உண்மை, அவர் நடந்ததுன்னா அன்னைக்கு பாக்குறதுனால ரெண்டுத்தையும் ஒருமித்தமா வச்சு பேசுறாரு. பார்க்கணும் நினைச்சு இறைவனை கூட்டு வந்துட்டார் சார் அப்படின்ற ஒரு நம்பர் வாங்குறாரு. அப்ப சில விஷயங்கள் 12 வருஷம் கழிச்சு அவர் தேவையில்லாம இருக்கலாம்ல. என்ன, என்னுடைய கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் என்ற 2500 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான், ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டீங்க, அந்த ஜாதகம் நீங்க சொன்னக்கூடிய பலன் நடந்துருச்சு, ஆனா அந்த கிளைண்ட் நம்மள்ட்ட திருப்பி வரணுன்ற அவசியம் இல்ல. நீங்க சொன்னது சரி நடந்துருச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, மறுபடியும் உங்களை மீட் பண்ணக்கூடிய சோர்ஸ் வந்தாலும் சூழல் வந்தாலும் தான் அவங்களை மீட் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து என்ன சொல்லுவாங்க, சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன் சார், நடந்துச்சு சார் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம சொன்ன பலன் தப்பா ரைட்டான்ற கவலைகள் நமக்கு தேவையில்லை. சொல்லியா சார், அதோட தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க முடியாது. அப்ப எத்தனை பேரை பாக்குற எல்லா என்கிட்ட படிக்கிறவங்க நிறைய பேர் பர்சனலா ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்துக்குவாங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்து கெட்டு போயிருக்கும், யாராச்சும் ஒருத்தவங்க அந்த பொண்ணை வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு அழுகிறப்ப இவங்களும் என்ன செய்வாங்க, சார் எனக்கு மனசே கவலையா இருக்கு சார். அதை ஒவ்வொன்றையும் நம்ம போட்டு பர்சனலா போட்டு குழப்பிக்காதீங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா கொடுத்தோம், இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா கொடுத்தோம், அவ்வளவுதான், தூக்கி போட்டு அடுத்ததுக்கு போயிருங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதானே தவிர சிம்பிள். இது வந்து நாங்க அதுல போய் பர்சனலா எங்கேயும் போய் லாக் ஆகிக்கிறது இல்ல. கிளைண்ட் வராங்க, ஜாதகத்தை பாக்குறோம், ஐடியா கொடுக்குறோம், அவங்க திருப்பி அவங்க வந்து என்கிட்ட சொன்னாதான் உண்டு நாங்க உங்கள்கிட்ட பார்த்தோன்னு. அதுக்கப்புறம் நாங்களும் நிறைய பேர் தான் முக்கியமான ஒரு இதுல இருக்கிறவங்க, நம்ம நிறைய நம்புறவங்க அடிக்கடி நம்மள தொடர்பு வருவாங்க. பண்ணிட்டு சில ஒரு விஷயம் செய்ய போறாங்க சார், செய்யலாமான்னு கேட்பாங்க. பர்சனலா செய்யுங்க ஒரு கேள்வி கேட்டு விட்டு போயிருவாங்க அவங்க. அப்படி ஆளுங்க நம்மள தொடர்ந்து ஃபாலோ பண்றோம். ஏன்னா நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுக்க ஆள் இருக்காரு. அப்படி அட்வைஸ் கொடுக்க ஆள் இல்லாம நம்ம அட்வைஸ் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர். இதான் பாக்கணும், இது பரிகாரமா அவங்க எடுத்துக்கிறது இல்ல, ஜஸ்ட் ஒரு பயம், வாழ்க்கையை வாழ்றது இல்ல. அப்ப இந்த ஆள்கிட்ட கேட்டோம்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா. ஓகே, சோ இந்த ஜாதக நெறிகள் இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா, இல்ல தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஒழுக்கங்கிறது ஒண்ணுமே கிடையாது உலகத்துக்கு. ஒழுக்கங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாமே குற்றவாளிகள் தான். சூழல் தான் ஒழுக்கம்ன்றத நமக்கு சொல்லி கொடுக்குது. தர்மம் அறம்ங்கிறது வேற. அறப்படி நம்ம யாரும் வாழல. சரிங்களா, இப்ப நான் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வேலை பாக்குறேன்னா நான் 5000 ரூபாய்க்கு தான் ஆசைப்படுவேன். சரிங்களா, எல்லா தொழிலும் அப்படித்தானே இருக்கு. அப்ப எவனும் ஒழுக்கமா இல்ல. இருந்தாலும் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது விதிப்படி நடக்குது அப்படிங்கிறதுனால இங்க ஒழுக்கங்கிறது கூட கிடையாது, எல்லாம் விதிதான். கெட்டு போறதுக்கும் ஒரு நல்லா இருக்கணும்னு அவனுடைய ஜாதக அமைப்பு தான் காரணம், சூழல் தான் காரணம். நல்லவனாக பிறப்பதும் தீவனாக பிறப்பதும் இங்க பிறந்ததுல வேணா நல்லவனா இருக்கான சூழல் தான் அவனுடைய சுச்சுவேஷன் மாறுதுன்னு புரிஞ்சு. ஓகே, சரிங்க ஐயா, நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆஸ்ட்ராலஜி, ஜாதகம், ஜோதிடர் இவர்களுக்கெல்லாம் ஒரு பன்முகம் இருக்கு, இன்னொரு விதத்திலயும் ஹேண்டில் பண்ணுவாங்க, இப்படியும் பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. சோ இதே மாதிரி இன்னும் ஒரு நாள் இன்னொரு ஜோதிடர் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். பக்தி கெஃபே நேயர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கெஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.